48% இஸ் அ டெட் பாடி. ஜெயலலிதா அவங்க ஆக்சிஜன் லெவல் வந்துட்டு அவங்கள அந்த ஆம்புலன்ஸில் ஏற்றும் போது 48%. 48% இஸ் அ டெட் பாடி. அப்போ நான் நிறைய டாக்டர்ஸ் கிட்ட கேட்டேன். அப்போ கேட்டேன்னா யாருமே அந்த பதில் கொடுக்கல. எனக்கு அந்த ரிப்போர்ட் கிடைச்ச உடனே நான் என்ன பண்ணேன், நான் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவங்க ஹஸ்பண்ட் வந்து எம்எம்சியில் ப்ரொஃபஸராக இருந்தார், ஃபேமஸ் டாக்டர். அவர் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் திங் அவர் என்ன சொன்னார், கீதா திஸ் இஸ் அ டெட் பாடி கீதா. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஸ்திரேலியாவிலேருந்து எனக்கு வேண்டியவர், அவர் வந்து கொஞ்சம் எம்ஜிஆருக்கு வேண்டியவங்க, அவங்க அந்த காலத்து தேட்டரெல்லாம் வச்சுருந்தாங்க. அவங்க அங்கிள் கிட்ட காட்டும் போது அவரும் அதை இதுதான் சொன்னார், இட்ஸ் அ டெட் பாடி. மூணாவது சொன்னது என் டாட்டர். மை டாட்டர் அதை பார்த்தேன், மம்மி திஸ் இஸ் அ டெட் பாடி மம்மின்னு சொல்லிட்டு இல்ல மருத்துவமனையில இருக்கும்போது, இல்ல, இல்ல. அங்க அவங்க சாப்பிடுற மாரிலாம் ஒரு வீடியோக்கள் வெளிய வந்துச்சு. வீடியோ நீங்க பார்த்தீங்களா? இன்னைக்கு எவ்வளோ இது ஏஐ வச்சு எவ்வளோ ஜிக்ஜாக் பண்ணலாம். அது அப்போலோ ஹாஸ்பிட்டல் ரூமா? நீங்க கன்ஃபார்ம் பண்ணுவீங்களா? நான் பெட் வைக்கிறேன். அது அந்த ரூமா? இன்ஃபேக்ட் அந்த பேட்டி அந்த இது அந்த படம் வந்தப்போ அந்த ஆர்கே நகர் எலெக்ஷன் நடக்கும்போது தான் அது வெளியே வந்துச்சு. இப்போ நான் சொன்னேன், திஸ் இஸ் ஆல் இது ஜிக்ஜாக். ஐதர் இட் ஷுட் பி சிறுதாவூர் வீடு இல்லாட்டி கோடநாட்டில் ஏதோ ரூமு. இட் இஸ் நாட் அப்போலோ ஹாஸ்பிட்டல். ஏன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டலில் செடி கிடிக்கெல்லாம் இடமே கிடையாது. அப்போ வந்து நீங்கள் அந்த பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த செடி இருக்கும், தமிழில் எந்த செடி எனக்கு சொல்ல தெரியல, இட்ஸ் அ பாம்.